Hi friends, welcome back to my channel. இது நவரசம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா நல்ல ஸ்பைசியான டேஸ்டியான ஒரு சிக்கன் குழம்பு. இதை நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் 2 துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ வறுக்க போகிறோம். அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, முழு மிளகு போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வாசனை வர்றது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இல்லைன்னா அது ரொம்ப பச்சை ஸ்மெல் அடிக்கும். அதுக்காக நம்ம நல்லா இதை வறுத்துக்கலாம். ரொம்ப கறியை வைக்க வேண்டாம். அந்த ஸ்மெல் வர்றது வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஏற்கனவே நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இந்த வெங்காயம் எதுக்கு போடுறோன்னா உங்களுக்கு நல்ல கிரேவி நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வெங்காயத்தை நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இது லைட் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிட்டே இருக்கு. பாருங்கள், இதுவும் நல்லா வறுத்தாச்சு. அப்புறமா ஒரு 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துகிட்டு வெங்காயத்தை இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்போவும் நல்ல கிரேவி கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இதையும் கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வறுக்க வேண்டாம், இது போதும். அப்புறமா நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் மிளகாய் பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் சொல்லலை. ஏன்னா இது நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் காரத்தை கூட்டிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். இதுவும் அந்த நம்ம இப்போது மசாலா பொடியெல்லாம் போட்டிருக்கோம். அந்த ஸ்மெல் பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் இதையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப கருக வறுக்க வேண்டாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் இதை வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், இதை நம்ம எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அப்புறமா நான் இன்னொரு பேன் எடுத்து அதை ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இப்போ நம்ம போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கோழி குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆகணும், அவ்வளோதான். ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா நம்ம இதில் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா நான் ஒரு தக்காளியை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப குழைய வதக்க வேண்டாம். இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே 1 கிலோ சிக்கனுக்கு எடுத்து அதை நல்லா கழுவி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு விரவி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம இந்த மசாலா கூட போட்டுடலாம்.
போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா சேரணும். இது நான் வந்து இன்றைக்கி நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். வேக விட்டிங்கன்னா பார்த்தா உங்களுக்கே தெரியும், அந்த சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி வரும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம சாதா கோழியை விட நாட்டுக்கோழி வேகிறதுக்கு. நீங்கள் குக்கரில் கூட இதை பண்ணலாம், ஆனால் நான் இன்றைக்கி குக்கரில் பண்ணல. அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டு, மசாலா பேஸ்ட்டை இப்போ இந்த சிக்கன் கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த சிக்கன் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிறது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் விட்டுறலாம். உங்களுக்கு இன்னும் நல்ல குழம்பா வேணும்னா கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி வைக்கலாம். கொதிக்கும்போது உங்களுக்கு வத்திரும், சிக்கனும் நல்லா வெந்துடும் அந்த டைமில். இப்போ வந்து நம்ம இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கன் விரவி வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம், அதனால நீங்கள் இந்த டைமில் உப்பு பார்த்து போடுங்க. உங்களுக்கு இன்னும் வேணும்னா தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. சூப்பராக வந்திருக்கு குழம்பு. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும்னா இதிலே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டிருக்கேன். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈஸியான சிக்கன் குழம்பு இது. இந்த குழம்பு நீங்கள் வந்து சாதம், நல்ல சூடாக சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye friends.